Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலய ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். காலையிலிருந்து பரபரப்பான செய்தி, உதயநிதி ஸ்டாலின் கைது அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாகவும் விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாகவும் திமுக சார்பில் தஞ்சையில் ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி பேசின விஷயம் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இரட்டையர்த்த வருஷத்தோட அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதினாலே கைதாகணும் இல்லை, அரசியல்வாதியாக வந்துட்டார். வந்த 5 வருஷத்தில் எம்எல்ஏ ஆகி, மந்திரியாகி, துணை முதலமைச்சராகி அனுபவப்பட்டார்ல. அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியெல்லாம் அரை பிளேடு வேலை, முக்கா பிளேடு வேலை, கொள்ளையடித்தான், மக்கள் பணத்தை சுரண்டி தின்னான், இந்த குற்றச்சாட்டில் கைதாகிறது ஒரு பக்கம். இவர் போராட்டம் நடத்தி ஏதோ பேசி அதுக்காக தானே கைதாகிருக்காரு. நீங்கள் கொள்ளையடித்தவங்களுக்கெல்லாம் எல்லா நீதிமன்றமும் பெயில் கொடுத்துட்ருக்கு. அவங்கெல்லாம் ஜெயிலுக்கே போகாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்போ வீரமாக பேசினதுக்காக நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு வடிவேலு பாணியில் போகிறார்ல, அது வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். ஆனால் என்னென்னா, ஆபாச பேச்சுங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் அது காமன் ஃபினோமினா. அது நான் அவங்ககிட்ட இருக்கிற நாலாந்திர தலைமை கழக பேச்சாளர் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரோ சொல்கிறீங்கல்ல, அந்த குடியாத்தம், அவங்க வரிசையில் இவரும் இருக்காருங்கிறதுல ஒன்றும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் கிடையாது. ஆனால் சனாதன தர்மத்தை பற்றி பேசினார். சனாதன தர்மம் இவர் அமைச்சராக இருக்கும்போது இந்தியாவில் பல மாநிலங்களில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போல்லாம் ஒரு பதவியில் இருக்கார், துணை முதலமைச்சராக இருக்கார், ஆளுங்கட்சியாக இருக்குங்கிறதால ஏதோ ஒரு விதத்தில் அவங்ககிட்ட இருக்கிற லீகல் விங்கை வச்சு தப்பிச்சு அரெஸ்ட் ஆகாமல் ஓடி வந்துட்டு இருந்தார். சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைரம் திருடும்போதெல்லாம் தப்பிச்சுக்குவானாமா, வக்கியோல் திருடும்போது மாட்டிக்குவானாமா. அது மாதிரி இப்போது வக்கியோல் திருடி மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். நீ இந்த உதயநிதி கைதெல்லாம் சர்க்காஸ்டிக்காக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதானே தவிர இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தஞ்சாவூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இவரை தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு போய் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே ஹைகோர்ட் பெயில் கொடுக்க போகுது. தேசிய மகளிர் ஆணையத்தெல்லாம் புகார் கொடுத்துருக்கிறதா தகவல் வருது. இதெல்லாம் பிஜேபியில் யாரையாவது பற்றி பேசியிருந்தா மகளிர் ஆணையம் தேசிய அளவில் போகும். இது இப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி, இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பற்றி அந்த ஸ்பீச்சை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் எந்த இடத்துலையுமே அவர் அந்த நடிகையை பற்றி சொல்லலை. அங்கேருந்து ஒரு ஸ்பீச் வருது, அதன் அடிப்படையில் அவர் காவேரி விவகாரம் குறித்து பேசிட்டு இருக்காரு. அந்த தருணத்தில் சிங்க் ஆனனால அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெட்டை அர்த்த வசனம் அப்படிங்கிற மாதிரி தான் இது கனெக்ட் பண்ணிடலாம். திமுக தரப்புனால சொல்லப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களே ஒரு 2 பேர் நிற்க வச்சு ஒரு குரலை கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் மக்கள் கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த ட்ராமாலாம் திராவிட பாரம்பரியத்துக்கு ரொம்ப சகஜம் சங்கர். இதை நம்ம சீரியஸாகவே எடுக்கக்கூடாது. அவர் என்ன பேசியிருக்காரு, காவிரிலேயும் தண்ணி வரல, இங்கேயும் தண்ணி வரலங்கிறாரு. என்ன அர்த்தம்? காவிரி விவகாரம் 3 ஷான் சொல்கிறான், எதிர்க்க இருக்கிறவன் ஒருத்தன். அங்கேயும் தண்ணி வரல, இங்கேயும் தண்ணி வரல, நான் காவிரியை பற்றி சொல்கிறேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதிங்கிற கேரக்டருக்கு இங்கீதம் கிடையாது, சைல்டிஷ், பாலிட்டிஷியனுக்கே லாய்க்கு இல்லாத ஆள். ஆனால் அவர் என்னென்னோ பேசுகிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பேசிட்டு தப்பிச்சாரு, இப்போ தப்பிக்க முடியல. தஞ்சாவூர் போய் சேர்றதுக்குள்ளே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இளந்திரையன் அவருக்கு ஒரு பெயிலை கொடுத்துருவார். இதுல என்ன இருக்கு? டிஎம்கே சார்பாக சில தரப்பில் நியாயங்கள் சொல்கிறாங்க. அதில் எதிர்க்கட்சி தலைவர் மீதான அரசியல் உள்நோக்கம் கொண்ட அவதூறு செய்திகள், டெல்டா விவசாயிகளின் பிரச்சனையில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி, அவர் சட்டமன்றத்தில் கடினமான கேள்விகளை கேட்பதை தாவேக அரசு விரும்பவில்லை, அதனால்தான் இப்படி திட்டமிட்டு சர்ச்சையை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி திமுக முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிவு போட்டிருக்காரு. 100% உண்மை, 100% உண்மை. திமுக காட்டின வழியில் இப்போ தாவேக போயிட்டுருக்கு. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு போராட்டம் இந்த அரசை எழுத்து அறிவித்தார்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை தீவிரமடைகிறதுன்னு ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனையை திசை திருப்புறதுங்கிறது ஒன்றும் தமிழ்நாடு அரசியலுக்கு புதுசு கிடையாது. திமுக சொல்லி கொடுத்து இப்போ தாவேக அரசாங்கம் செய்யுது. ஆனால் இன்னைக்கு காலையில் தான் செய்தியே என்ன வருதுன்னா, இது மாதிரி ஆபாசமாக நம்ம முதலமைச்சரை பற்றி பேசிட்டாரு,
ஆகையால் தமிழ்நாடு முழுக்க தாவேக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பு. அடுத்து என்ன சொல்கிறார், அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் தான் வருது வெளியே. தஞ்சாவூரில் வந்து யாராவது புகார் கொடுத்தாங்களா, இல்லை உளவுத்துறை இருக்குல்ல அதனுடைய ரிப்போர்ட்டை வச்சு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்களான்னு தெரியாது. இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டில் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெயில் பெட்டிஷனுக்கு பெயில் பெட்டிஷன் வரும்போது இவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், போலீஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். தாவேக அரசாங்கம் கொஞ்சம் அதீதமாக நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிற பார்வை கூட வைக்கப்படுது. காரணம் என்னன்னா, அண்மையில் மார்க்கண்டேயன் வந்து கைது செய்யப்பட்டார், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக அரசாங்கம் குறித்து விமர்சனங்கள் வரும்போது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, உடனடியாக காவல்துறை வந்து செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக உதயநிதியே கைது பண்ணி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னே, 5 வருஷம் திமுக என்ன பண்ணுச்சோ அதை இப்போ வந்து தாவேகா பண்ணுது. நீங்கள் மார்க்கண்டேயனோ அனிதா ராதாகிருஷ்ணனோ யாராக இருக்கட்டும், உத்தமன்களா, அவங்க எந்த தப்பும் பண்ணவே இல்லையா? சட்டசபையில் நீ கதவு மூடனா அவங்க எலும்பை உடைப்பேன்னு பேசினது வந்து நல்லது, அது வந்து பேச்சு. ஆனால் அரெஸ்ட் பண்ணது தப்புங்கிறது வேறு விஷயம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் சார், நீங்கள் பேசினாலும் நான் பேசினாலும் அவங்களுக்கு நேரடியாக பாதிப்புன்னா ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. சவுக்கு சங்கர்னு ஒருத்தர், அவர் டிவிஎஸ்சியில் வேலை பார்த்தவர், அவரை இப்போ வந்து யூடியூபர்னு சொல்கிறாங்க, மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்கிறாங்க. போலீஸ் பொம்பளை இன்ஸ்பெக்டர்களை வச்சு கம்ப்ளைண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணலையா? பண்ணாங்களா இல்லையா? ஆகையால் இதை நம்ம பெருசாகவே உதயநிதி அப்படிங்கிறதால ஒரு விமர்சனம் வருது. இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரே தவிர பக்குவப்படாத எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய கைது நடவடிக்கைங்கிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டதே கிடையாதா? சரி, நீங்கள் எப்படி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இன்றைக்கி அவர் வந்து விஜய்ங்கிற ஒரு சாதாரண நடிகராக இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவரை பற்றி பேசியிருக்காருன்னு வச்சுக்குவோம், அது வந்து டெஃபமேஷன் சூட்டாக போயிடும். அப்போ சொல்லலாம், உனக்கு மானம் போச்சுன்னா மான நஷ்ட வழக்கு போடு, 1 கோடிக்கு போட்டிருக்கேன் அவ்வளோதான் அவன் மானம், இப்படிலாம் கேலி பேசலாம். 1 கோடி தான் அவன் மானம், அவ்வளோதான் போகுதா, நீ என்னமோ 100 கோடிக்கு நடிக்கிறேன்னு சொல்கிறேன்லாம் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி எதையே உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் பிடிச்சி வச்ச ஒரு களிமண் வந்து இன்றைக்கி பிள்ளையார் ஆயிடுச்சு, முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ நீ அந்த முதலமைச்சருங்கிற இதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். ஆனால் நீ அப்படி செய்யலை. நீங்கள் திரும்ப திரும்ப என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறீங்கன்னா, உதயநிதி வர்சஸ் விஜய்னு கொண்டு வர பார்க்குறீங்க. அதிமுகங்கிற ஒரு கட்சி ஒன்றுமே இல்லைங்கிற நிலைமையை உருவாக்க பார்க்குறீங்க. இந்த உருவாக்கத்தில் உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஷேடோ ஃபைட் நடக்கு. சந்தோஷமாக நானும் ரவுடி தான் வடிவில் போன மாதிரி ஜீப்பில் ஏறி தஞ்சாவூர் போயிட்டு வர வேண்டியதானே, யார் வேணான்னா. இதை தவிர இதை நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நிமிஷம், காவிரியிலேருந்து தண்ணி வரல, த்ரிஷா வீட்லேருந்து தண்ணி வரலங்கிறது வந்து ரொம்ப தீவிரமான கேள்வியா? அரசியல் ரீதியான கேள்வியா? நாளைக்கு நீ பட்ஜெட்டில் வந்து என்ன போட போகிற? நீ டெபிசிட் பட்ஜெட் போட போறியா, இல்லை வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் போட போறியா, இல்லாட்டி வந்து ஈக்குவலாக போட போறியான்லாம் கேள்வி கேட்டால் தீவிரமான கேள்வி. நாளைக்கு சட்டசபை கூடுதுன்னு எதிர்கட்சி தலைவர், உன்னுடைய பதவிக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, நீ என்ன விளையாட்டு பிள்ளையா இன்னும்? இப்போ வந்து எதிர்கட்சி தலைவருங்கிற பிரதான எதிர்கட்சி தலைவர் விளையாட்டு வியாபாரமா? நீ ஒரு ஷேடோ கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்க. அப்போ உன்னுடைய பதவிக்கு உண்டான தகுதியை நீ வளர்த்திக்கணும்ல. நீ உங்கள் கட்சியில் இருக்கிற 4 பேச்சாளர்களை வேணாலும் பேசிட்டு போகிறோம். உங்கள் அப்பா கூட இது மாதிரிலாம் பேசுவார், கொஞ்சம் நாசுக்காக பேசுவார். அவரும் வந்து பேசாத ஆள்லாம் கிடையாது, எவ்வளோ பேசியிருக்காரு, கொஞ்சம் நாசுக்காக பேசு. ஆனால் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பேச மாட்டார். நாவடக்கம் உதயநிதிக்கு வேணும். ஒருவேளை அங்கிருந்து கூட்டத்திலேருந்து அந்த சவுண்டு வராமல் இருந்திருந்தா இந்த பேச்சு வந்து சர்ச்சையாக மாறி இருக்காரு. அது சவுண்டு எப்படி வராமல் இருக்கும்? வர வைக்கிறது நாம தானே. 1/2 மணி நேரம் பேசுறாரு, அதில் ஒரு சென்டென்ஸ் தான் வந்து அங்கிருந்து கூச்சல் வருது, அதை வந்து மையப்படுத்தி அப்படியே பெரிய அதே இந்த வித்தையெல்லாம் உள்ளே இருந்து சங்கர் பார்த்துருக்க மாட்டேன். நாம் மேடை ஏறத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவோம், டேய் இந்த சப்ஜெக்ட் வரும்போது இந்த குரல் கொடுங்கடான்னு. அவன் கரெக்டாக அந்த டைமுக்கு கொடுப்பானுங்க. திமுக காரெல்லாம் வந்து பயங்கரமான புத்திசாலி, அவனை வந்து முட்டாளாகவே எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, பாவம் சங்கர் அவரை அடிக்காதீர்கள் விட்டு விடுங்கள்னு அடிப்பாங்க. அவர்களை ஆமாம் திட்டாதீர்கள் தான் திட்டுவாங்க. இதை வந்து முகமது பின் துக்ளக் படத்தில் வந்து சோக் பண்ணி காட்டுவார், பதூதாவை அடித்து விடாதீர்கள், அவர் நமக்கு மிகவும் வேண்டிய ஒன்றும் போட்டு சாத்துவாங்க. அது மாதிரி கேரக்டர் இருக்க டிஎம்கே. அயல இதெல்லாம் இது பெரிய விஷயமே கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ரிஃபைன் ஆவார். என்னையை கேட்டால் ஒரு மாதத்துக்கு பெயில் கொடுக்கக்கூடாது.
ஒரு மாதம் திருச்சி பிரிசனில் வச்சோ இல்லை தஞ்சாவூர் பிரிசனில் வச்சோ ஒரு மாதம் கழித்து பெயில் கொடுத்தா வேணா ஏதாவது ரிஃபைன் ஆகிறாரான்னு பார்க்கலாம். அதை தவிர அவருக்கு அரசியல்வாதிக்கு உண்டான குவாலிட்டியே கிடையாது. ரொம்ப சைல்டிஷாக இருக்கார். இல்லை, இந்த முடிவை முதலமைச்சரே வந்து கொடுத்திருப்பாரு. அவருடைய டிசிஷன்ல தான் வந்து இந்த கைது நடவடிக்கை கண்டிப்பாக. என்ன காரணம்னா அவர் தான் வந்து உள்துறையை கையில் வச்சிருக்காரு. போலீஸ் அவர் கையில் இருக்கு. முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு. என்னையை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அவனை பிடின்னு இருப்பார். இல்லாட்டி வந்து எனக்கு ஈக்குவலாக உதயந்தியை வளர்க்கலாம், அரசியலில் பிடிச்சி உள்ளே போடுங்க, அப்புறம் பெயில் எடுக்கட்டுன்னு சொல்லியிருப்பார். முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நடக்காது. முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனோடு தான் நடக்கும். இது நடக்கணுங்கிறது வந்து அவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு செய்கிறாங்களா எனக்கு சொல்ல தெரியல. இன்னொன்று, விஜய் பண்ணது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியாது, இல்லை நாடகமானலாம் தெரியாது. யார்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா இது மாதிரி வித்தையெல்லாம் நடக்குங்கிறத வந்து அவரும் ஒரு சாதாரண நடிகர் மட்டும் இல்லை, மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி அவரும் ஒரு அரசியல்வாதி. மற்ற ஆளுங்கட்சி எப்படி இருந்தோ அப்படி தான் இப்போ அவரும் இருக்கார். அவர் ஒன்றும் புதுசாக செய்யலை. இப்போ டிஎம்கே பீரியடில் 5 வருஷத்தில் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க? அதே மாதிரி தான் அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. சற்று நேரத்துக்கு முன்னாடி கே நேரு வந்து ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. பெண் அமைச்சர் வந்து தரக்குறைவாலாம் வந்து பேசினாங்க, அவங்களெல்லாம் வந்து இந்த காவல்துறை என்ன பண்ணுச்சு, அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கே நேரு வந்து சொல்றாரு. இந்த அரெஸ்ட்டுக்கு சந்தோஷப்படக்கூடிய, மனசுக்குள்ள சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் கே நேருவா தான் இருப்பாரு. அவர் ஏதோ வெளியே பேசுறாரே தவிர டிஸ்க்ளைமர் போடலான்னு பார்த்தேன். ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி, எவ்வளோ கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் முடிச்ச பிறகு அடுத்த கேள்விக்கு போங்கன்னு. இதில் என்னன்னா, அடுத்த கைது மகேஷ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாம் திட்டமிட்டாங்க. நீ 110 கோடி அரசகுமார் வந்து வாங்கிட்டு தான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கான் வாக்குமூலம். அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? அண்ணா என்னென்னா, நேரு ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளுடைய அரசியல் எதிரி மகேஷுக்கு வந்து குருநாதர் உதயந்தி, முதல்ல அண்ணன் உள்ளே போகிறார், பின்னாடியே தம்பியும் உள்ளே போ, நமக்கு திருச்சியில் வந்து தொல்லை விட்டுதுரா இவன்லாலன்றது வந்து அவர் சந்தோஷம் வெளியே சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பெண் அமைச்சர்கள் ஆபாசமாக பேசினார்கள். யாரை பற்றி? கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அரசாங்கத்தை வந்து பார்ட்டியாக சேர்த்து இந்தந்த அமைச்சர்கள் வந்து இந்த பெண் அமைச்சர்கள் இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆக்ஷன் எடுக்கல, ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள், அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஏன் செய்யலை? அப்போ நினச்சா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பெண் அமைச்சர் பேசினாங்க, ஆக்ஷன் எடுக்கலை, இதுக்கு மட்டும் ஆக்ஷன் நான் கேட்குறது, ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு நியாயமா? அமைச்சர்கள் பேரெல்லாம் ஜெகதீஸ்வரி, அப்புறம் அந்த பக்கம் ராஜபாளையத்தில் ஏதோ ஒரு இவங்க பேரெல்லாம் தெரிய மாட்டேங்க. இன்னும் ஒரு 6 மாதமாக 1 வருஷம் ஆகும் போல் இருக்கு மைண்டில் நிற்கிறதுக்கு. அவங்கெல்லாம் ஆபாசமாக பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்து லீகல் விங் வந்து திமுகவுக்கு இருக்கிற மாதிரி வேறு யாருக்குமே கிடையாது. கோர்ட்டில் கேஸை போடுங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேஸை போட்டு ஒரு ஆர்டர் வாங்க, ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க, இந்த கைது நடவடிக்கையை நான் காமெடியாக பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. நானும் அப்படியே தான் பார்க்குறேன். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து இதில் ஒருத்தர் உச்ச நடிகர், அவர் ஏதோ ஒரு படமோ 2 படமோ ஓடி இருக்கும், நடித்த 6 படத்தில் 4 படம் ஓடாமல் இருந்திருக்கும். இவர் ஒரு நடிகர். இந்த 2 நடிகர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை காசு கொடுக்காம சினிமா காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா டிவிலையும் இதான் ஓடுது. உதயநிதி என்னவோ சுதந்திர போராட்ட தியாகி, அந்த காலத்தில் வந்து காந்தியை கோட்ஸே சுட்ட போது கூட இருந்தவர், பெரிய வரலாறு படைத்தவர், அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவரே ஒத்துக்கிறாரு, காமெடியாக பார்க்குறேன்னு. நீ சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டே கைதை காமெடியாக பார்க்கும்போது நீங்களும் நானும் எப்படி பார்க்குறது? விழா நோக சிரிக்கணும், இல்லாட்டி பின்வாசல் வழியாக சிரிக்கணும். வேறு எப்படி சிரிக்கிறது இவங்க ஆக்ஷனை? நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. ரொம்ப நன்றிங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.